இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றாங்க? எட்டி பாப்போம். ஐயோ, அட பாவீங்களா, எல்லாம் இங்கேயே நிக்கிறீங்க. பாப்போம். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உன் அம்மா கிட்ட பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டது, சந்தோஷப்பட்டது எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த மொத்த கூட்டமும் ஒன்னா சேர்றது டேஞ்சர் ஆச்சே. என்ன பேசுவாங்க? பேசுங்க பேசுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ள வச்சிருந்த ஆத்திரம், ஆவேசம், கோபம் அத்தனையும் அந்த ஒரு நிமிஷத்துல கொட்டி தீத்துட்டா. பழைய அகிலாவா திரும்பவும் புது வேகத்தோட வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால உங்க விஷயத்த இப்போ அகிலா கிட்ட பேசுறது சரியா இருக்காதுன்னு நான் எதுவுமே பேசல. ஆதி, ஆமா ப்ரோ, அம்மா கிட்ட இப்போதைக்கு உங்க விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்ப இருக்கிற மாதிரியே இருப்போம். என்ன மாமா, கேமராவும் கையுமா இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? சொல்றேன். நீ எங்க போயிட்டு வர? அதுவா, நீங்க முதல்ல கையை நீட்டுங்க சொல்றேன். எதுக்கு? நீட்டுங்க மாமா. என்ன பண்ண போற? என்ன கயிறு இது? கோயில்ல மந்திரிச்ச ஆஞ்சநேயர் கயிறு. வர பௌர்ணமி வரைக்கும் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது வரைக்கும் உங்களை வெளிநாட்டுல இருக்க சொல்லி அம்மாவும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். ஆனா நீங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் பௌர்ணமி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கோவில்ல மந்திரிச்சு கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்கோங்க மாமா. இந்த கயிறு என் கையில கட்டினா நீ என்ன பத்தின பயம் இல்லாம இருப்பல்ல? இருப்பேன் மாமா. உன் சந்தோஷத்துக்காக நான் கட்டிக்கிறேன். கட்டிவிடு. என்ன அகிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னன்னு தெரியலங்க. நான் கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது ஆதியோட குரல் என் காதுல ரேண்டமா கேட்டுச்சுங்க. என்ன அகிலா சொல்ற? கண்டிப்பா அது ஆதியோட குரல் தாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி கேட்டுச்சு. ஆனா அதுதானான்னு தெளிவா தெரியல. ஏங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து ஏதாவது தனியா பேசினானா? டேய், அம்மா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க இங்கே இருங்க. சரி ப்ரோ. அப்போ ஆதி உள்ள போய் அகிலா கிட்ட ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு. என்ன பேசினான்னு தெரியலையே. எதுக்கும் ஆதி எதுவும் பேசலன்னு சொல்லி வைப்போம். இல்லையே அகிலா, ஹாஸ்பிட்டல்ல ஆதி உங்ககிட்ட எதுவும் பேசலையே. மித்ரா, இங்க வா. என்ன ஆச்சரியமா இருக்கு, ஆதி நம்மள கூப்பிடுறாரு. என்ன ஆதி? உனக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? ஆமா ஆதி, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, உன்கிட்ட வேற எதுனா கேமரா இருக்கா? இருக்கு. எக்ஸ்ட்ரா லென்ஸ் கூட இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. ஆமா, அதான் அட்ரஸ் இருக்கே, அங்கேயே கொடுத்துருங்க. ஆமா, எங்க எதுக்கு போன் பண்றீங்க? சும்மா தொல்லை பண்ண. எஸ். மித்ரா, ஒரு நிமிஷம். ஆண்டி. என்ன மித்ரா, உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது, என்னாச்சு? ஆதி என்ன கூப்பிட்டு பேசினார் ஆண்டி. ஆதி உன்னை கூப்பிட்டு பேசினானா? எதுக்கு? ஆமா ஆண்டி, அதுவும் நல்லபடியா சந்தோஷமா பேசினாரு. என்ன சொல்ற இவ? ஆதி இவளை கூப்பிட்டு சந்தோஷமா பேசினானா?
புதுசா இருக்கே. ஓகே. எவ்வளவு யோசிச்சாலும் பிடிபடலையே. ஆதி மித்ராவை போட்டோ எடுக்கிறேன்னு எதுக்கு கூப்பிட்டான்? ம்ஹும். இதுல என்னதான் ரகசியம் இருக்குன்னு நானும் போய் பார்க்கறேன். தோமோக்குள்ள சரியா புடி. ஆதி தன்னை வச்சு போட்டோ எடுக்க போறான்னு அங்க சந்தோஷமா சொல்லிட்டு வந்தா இவ. இங்க வந்து பார்த்தா அவன் இவள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆதி மித்ராவை வெறுப்பேத்த தானே இந்த சமையல்காரி வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவன இவ ஒருத்தி இங்க வந்து தேர்மோக்கோல் பிடிச்சிட்டு நிக்கிறான். வனஜா ஆண்டி. ஹலோ ஆண்டி. மித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது ஏன் கேக்குறீங்க? மித்ரா, அங்க நடக்கிறதுல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான் அந்த காவிய காதலர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு வருத்தப்படாத. அவங்க 2 பேரையும் இன்னைக்கு அகிலா கிட்ட நான் கையும் களவுமா மாட்டி கொடுக்கறேன். மித்ரா, என்ன போன் பேசிட்டு இருக்கியா? வந்து தோமோக்குள்ள புடி. இருக்கட்டும் மித்ரா, போ. கூப்பிடுறான்ல, கண்டினியூ பண்ணு. அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பெரிய அப்ப நான் வைக்கிறேன். போ. தீமுறு பிடிச்சவன். இங்க வா. அங்க யாருக்கு போய் பிடிக்கிற? இப்படி வா. உயிர் எடுக்கிறது.